வணக்கம் நமஸ்தே வெல்கம் டு anudirhasvlogdiaries. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லோரும்? ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நான் வீடியோ போட்டு. பிகாஸ் உங்களுக்கே தெரியும், இப்போ கோவிட்னால மோஸ்ட்லி கிட்ஸ் எல்லாம் வீட்லேயே இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஹோம் ஸ்கூலிங் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அதனாலே எனக்கு சுத்தமாக டைமே இல்லாமல் போகுதுங்க. ஸோ அதனால தான் என்னால் எந்த வீடியோவுமே போஸ்ட் பண்ண முடியல. பட் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக கிட்ஸுக்காக போஸ்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி இன் பிட்வீன் டைமில் தான் நான் இந்த வீடியோ எடுத்தேன். ஸோ எடிட்டிங்லாம் அந்தளவுக்கு இருக்காது. ஸோ பேக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன புக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ளிப் கிளாஸ். ஸோ பார்த்திங்கன்னா இது சூப்பர்பான, நான் நிறைய புக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி என் கிட்டுக்கு. ஸோ அதில் வந்து இந்த புக்கை பற்றி கண்டிப்பாக போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் ரிவ்யூ போடுறேன். இப்போ ஃப்ளிப் கிளாஸ் அந்த லிட்டில் ஜீனியஸ் நம்பர்ஸ் அண்ட் லாஜிக் புக்கு. இதில் வந்து என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ட்ரேசிங் அண்ட் ஷேப்பிங், நம்பர்ஸ், counting the way, playing with numbers, logic and mental ability and shapes and patterns. இந்த புக் வந்து ஃபார் ப்ரீகேஜி 3 to 5 இயர்ஸ்க்கு வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இந்த புக்கு நான் வந்து ஏன் வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறேன்னா, ஸோ இந்த கால கிட்ஸுக்கு வந்து எல்லாமே விஷுவல் ட்ரீட்டாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இல்லைன்னா உட்காந்து படிக்க வைக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்மெல்லாம் படிக்கும்போது ஜஸ்ட் இதை கம்ப்ளீட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் நம்ம பாட்டு படிப்போம். பட் இந்த கரண்ட் ஜென்ரேஷன் கிட்ஸ்க்கெலாம் கலர்ஃபுல்லாக அந்த விஷுவல் ட்ரீட் இருந்தால் தான் உட்காந்தே படிக்கிறாங்க. இல்லைன்னா ரொம்ப விளையாட்டுத்தனம் அதிகமாக இருக்குது, கேம்ஸ் அப்படி இப்படின்னு. ஸோ டிவி இதுலேயே என்கேஜாக இருக்கிறாங்க. டிவி, மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம். அதுவும் இல்லாமல் இப்போ ஆன்லைன் செஷன்ஸ்லாம் வந்ததுனாலே அவங்க வந்து மொபைல் ஃபோன்லேயே தான் இருக்காங்க. ஸ்க்ரீன் டைம் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி கிட்ஸை டைவர்ட் பண்ணுறதுக்கு இந்த புக்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா லாஜிக்கல் திங்கிங் முதற்கொண்டு இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு நம்பர் 1ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ரிலேட்டடான எல்லா ஆக்டிவிட்டீஸ், அதாவது கிட்ஸ் வந்து போர் அடிக்காமல் இருக்கிறதுக்காகவே நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நம்பர் 7. ஸோ நீங்களே பாருங்கள் ஹவு மெனி ஆக்டிவிட்டீஸ் நம்பர் 7 வச்சு அவங்க கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ கிட்ஸுக்கு வந்து போர் அடிக்க வாய்ப்பே கிடையாதுங்க. ஸோ ஐ சீரியஸ்லி ரெக்கமெண்ட் திஸ் புக். ஹானஸ்ட் ரிவ்யூங்க இது. திஸ் இஸ் நாட் எ ஸ்பான்சர்ட் வீடியோவே கிடையாது. இது என் கிட்டுக்கு நான் சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஹீ டு லைக் இட். அவன் வந்து வந்தோடனே சூப்பராக இருக்குமா அப்படின்னு சொன்னான். ஸோ ஹி ஜஸ்ட் லவ் திஸ் புக். ஸோ உங்கள் கிட்டக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தேன்னா கீழே லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து லிட்டில் ஜீனியஸ் புக். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற புக் பார்த்திங்கன்னா ஸ்பெல்லிங் சக்ஸஸ், கிரேடட் ஆக்டிவிட்டிஸ் தட் டார்கெட் ப்ராப்ளம்ஸ் இன் ஸ்பெல்லிங். ஸோ இந்த புக்கோட அதை வந்து பீட்டர் கிளட்டர்பர்க். ஸோ இந்த புக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கிரேட் 1 அண்ட் கிரேட் 2 அவ்வளோ வேர்ட்ஸ் இருக்குது. இந்த புக்கு வந்து என்ன ஸ்பெஷல் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெல்லிங் ஆக்டிவிட்டீஸ், ஜென்ரல் ரிசோர்ஸஸ், லெட்டர்ஸ், சவுண்ட்ஸ், அசஸ்மெண்ட், யூஸ்ஃபுல் ஸ்பெல்லிங் லிஸ்ட் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆன் யூனிட் கிளாஸ், இனிஷியல் பிளெண்ட்ஸ் இருக்குது. தென் ஃபைனல் பிளெண்ட்ஸ், வேர்ட் பில்டிங், ஹோமோஃபோன்ஸ், காம்பவுண்ட்ஸ், டபுள் கான்சனன்ட்ஸ். இந்த புக்கு நான் மெயினாக வாங்கினவே கிட்ஸுக்கு வந்து they are talking, பட் எப்படின்னா அந்த ஸ்பெல் பண்ணுறது இட்ஸ் நாட், ஒரு சில கிட்ஸ்க்கு வந்து வரமாட்டேங்குது. அதே மாதிரி அவங்க ரைட்டிங் பண்ணும்போது ஏகப்பட்ட எரர்ஸ் வந்து பண்ணுறாங்க, ஸ்பெல் எரர்ஸ். ஸோ அந்த மாதிரி கிட்டுக்கு வந்து இது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஸோ இது வந்து இந்த புக்கும் என் கிட்டுக்கு வந்து நான் வாங்கினது தான். ஸோ அதனால தான் சஜஸ்ட் பண்ணுறேன், யூஸ் பண்ணி பார்த்து. இது வந்து நம்மளுக்கு கொடுக்குறக்கான நாலேஜ் கரெக்டாக ஏன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏ லெட்டர் என்னென்ன சவுண்ட்ஸ் வந்து வரும், எங்கெங்கே வரும், எந்தெந்த டைப்பில் வந்து அந்த லெட்டர் ஏ வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க வித் எக்ஸாம்பிள்ஸோட. ஸோ அது வந்து நம்ம படிச்சுட்டு அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப நிறைய வேர்ட்ஸ் இருக்குங்க. ஸோ கிட்டே வந்து தாராளமாக அவங்களே வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் தேடி தே கேன் டிக், அந்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் பிக்சர்ஸோடய கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இட் வில் ரெஜிஸ்டர் இன் த கிட்ஸ் மைண்ட். ஏன்னா திஸ் இஸ் ஃபார் கிரேட் 1 அண்ட் கிரேட் 2. ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் விஷுவல் வந்து இருந்தால் தான் தே டு கிவ் த கன்சிஸ்டன்ட் அப்ரோச். ஸோ அந்த மாதிரி வேர்ட்ஸ்லேயே நிறைய ஆக்டிவிட்டீஸும் கொடுத்துருக்காங்க, டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ். ஏன்னா கிட்ஸை இந்த கால கிட்ஸை என்கரேஜ் பண்ணுறதுன்னா ஒரு ஆக்டிவிட்டீஸ், ஒரே ஆக்டிவிட்டி கொடுத்தா அவங்க உட்காரவே மாட்டேங்கிறாங்க. ஸோ தே கிவன் ஸோ மெனி ஆக்டிவிட்டீஸ். ஸோ இந்த புக்கு பாருங்கள், நிறைய வேர்ட்ஸ் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 500 வேர்ட்ஸ் அந்த மாதிரியே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க ஸ்பெல்லில் வந்து தரவாக ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய வேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க வித் பிக்சர்ஸ். ஸோ இந்த புக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கிட்டுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மோரோவர் திஸ் இஸ் ஃபார் கிரேட் 1 அண்ட் கிரேட் 2 தான். ஸோ ஐ ஹானஸ்ட்லி ரெக்கமெண்ட் திஸ் புக். இந்த புக்கு உங்களுக்கு வாங்கணும்னு நினச்சா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க் இருக்குது, நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். எனிவேஸ், hope this video is useful for your kids.